everyone, welcome back to EVERGREEN cooking. இந்த வீக் நம்ம ஈத் ஸ்பெஷலான முத்தஞ்சன் ரைஸ் கீர் அதாவது அரிசி பாயாசம் எப்படி செய்யலான்றதை தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எவர்கிரீன் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். இப்போ இந்த அரிசி பாயாசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இது நீங்க செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி 15லிருந்து 20 பாதாம் எடுத்து வெதுவெதுப்பான தண்ணியில ஊற வச்சு இந்த மாதிரி உரிச்சு வச்சிடுங்க. அப்புறம் ஒரு 10 போல முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த பாதாமையும் முந்திரி பருப்பையும் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் 1/4 கப் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்துக்கோங்க. நீங்கள் சக்கரை வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுக்கு 1/2 கப் சக்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு பால் வந்து 1.5 லிட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 கைப்பிடி அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுடுங்க. இது வந்து நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா ஊறட்டும். அதே மாதிரி கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்து அதை கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து சோக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இதை நம்ம சேர்க்கறதுனால இந்த ரைஸ் கீருக்கு வந்து இது ஒரு நல்ல ரிச் கலர் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யணுன்றதை பார்த்துடலாம். இப்போ முதல்ல ஒரு பேன் எடுத்து அதில் 1.5 லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பால் சூடானதுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதில் நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸோட தண்ணியை மட்டும் ட்ரெயின் பண்ணிவிட்டு இதில் வெறும் ரைஸ் மட்டும் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இந்த பாஸ்மதி ரைஸை நல்லா வேக வச்சிடலாம். இது ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் போல் ஆகும். இதை நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். அது எப்படின்னா பாஸ்மதி ரைஸோட கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து வேக வச்சுட்டு அப்புறமாட்டு தனியாக ஒரு பேனில் வந்து பாலை ஹீட் பண்ணி நீங்கள் இந்த பாஸ்மதி ரைஸ் அதில் சேர்த்துருங்க. இப்படி நீங்கள் செய்யும் போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டைம் சேவிங்காகவும் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் குக்கரில் செஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸை குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக பாலை ஹீட் பண்ணி சேர்க்குறத விட இந்த பேனில் செய்யும் போது நம்ம பால்லையே வந்து பாஸ்மதி ரைஸை வேக வைக்கிறோம்ல, இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் குக்கரில் செய்கிறத விட. இந்த ரைஸ்லாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா மசிச்சு விட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ரைஸ்லாம் நீட்டாக இல்லாமல் கொஞ்சம் உடஞ்சி மசிஞ்சு சேர்ந்தா மாதிரி நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் ½ அன் ஹவர் தான் ஊற வைக்கணும்னு கிடையாது. இதை 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். ஏன்னா நல்லா ஊறிடுச்சுன்னா குவிக்காக வெந்துடும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பாலில் ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பாலும் நல்லா குறைஞ்சி கட்டியாயிருக்கு. அதே மாதிரி ரைஸும் வந்து நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாதாம் முந்திரி பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சாஃப்ரானையும் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் சேர்த்துடலாம். இதை நான் நான்ஸ்டிக் பேனில் செய்கிறதுனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணாமல் வேறு பாத்திரம் யூஸ் பண்ணுறவங்க இந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ஏன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிடும். ஃப்ளேமையும் லோவில் வச்சுடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாஃப்ரான் வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் இதில் நம்ம குங்குமப்பூ ஆட் பண்ணதுக்கப்புறமா கலர் மைல்டாக சேஞ்ச் ஆகி எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிடலாம். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒன்று இந்த கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா கடையிலலாம் வந்து அன்ஸ்வீட் கவான்னு கிடைக்கும், நீங்கள் அதை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தில் ஆனால் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா தான் இந்த ரைஸ் கீருக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ சீசனிங்க்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஹீட் பண்ணி அதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வெள்ளரி விதை, சாரப்பருப்பு இதெல்லாம் பாயாசம் ப்ராடக்ட்ஸ் கடையில் கேட்டாலே கிடைக்கும். இதை நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதை நீங்கள் ஆட் பண்ணோன்னே மேலெல்லாம் கொஞ்சம் தரைச்சிடும். அதனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இந்த சீசனிங்கை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி பாயாசத்தில் கார்னிஷ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான முத்தஞ்சன் ரைஸ் கீர் ரெடி ஆயிடுச்சு.
இதை நீங்கள் ஹாட்டாக சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இதை ஆற வச்சு ரெஃப்ரிஜிரேட் பண்ணி சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட சுட சுட சூப்பரான அரிசி பாயாசம் ரெடி. இந்த ரைஸ் கீர் பெரியவங்கள்ல இருந்து குட்டீஸ் வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த ரெசிபி நீங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கண்டிப்பாக இந்த பக்ரீத்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.